بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சிஃபத்து ஸலாத்தின் நபி இந்த நூலுடைய முன்னுரையை நாம் பார்த்து வருகிறோம். இறுதியாக நாம் பார்த்த விஷயம்தான் பிரபலமான இமாம்கள் எல்லோரும் குர்ஆனையும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளையும் பின்பற்றுங்கள் என்றுதான் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய சஹாபாவுடைய இந்த பிரபலமான இமாம்களுடைய அழைப்பு, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுதல். எந்த பிரபலமான இமாம்களில் எந்த ஒரு இமாமும் கண்மூடித்தனமாக ஒரு இமாமை பின்பற்ற வேண்டும், ஒரு இமாமை, குறிப்பிட்ட ஒரு இமாமை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் எந்த ஒரு இமாமும் சொல்லவில்லை. அடுத்ததாக ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இது தொடர்பாக சிலர் எழுப்பக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் தருகிறார்கள். அதையும் ஷேக் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை சொன்னால் பெரும்பாலும் மக்களுக்கு புரியாமல் போகலாம். அதற்காக பொதுமக்களாகிய அல்லது மார்க்க கல்வி தேடுவதிலே ஆரம்ப கட்டத்தில் உள்ள பிகினர்ஸுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே ஷேக் அவர்கள் சொன்ன விஷயங்களில் நான் தேர்வு செய்து இங்கு சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். ஷேக் அவர்கள் அடுத்ததாக சிலர் எழுப்பக்கூடிய கேள்விகள், அதற்கான பதிலை குறிப்பிட்டிருக்கிறார் முன்னுரையில். குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், குறிப்பிட்ட ஒரு இமாமை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது, அதாவது தக்லீது செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சிலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், மார்க்க விஷயத்திலே கருத்து வேறுபாடு என்பது ரஹ்மத், அருள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? மார்க்க விஷயத்திலே இந்த உம்மத்தில் கருத்து வேறுபாடு, பலவிதமான, ஒரே விஷயத்தில் பலவிதமான கருத்துகள் இருப்பது ரஹ்மத், அல்லாஹுடைய அருள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்படி இருக்க நீங்கள் பல இமாம்கள் பலவிதமான தொழுகை முறையை சொல்லியிருப்பார்கள். இமாம் அபு ஹனீஃபா இப்படி சொல்லியிருப்பார்கள், இமாம் மாலிக் அப்படி சொல்லியிருப்பார்கள், இமாம் ஷாஃபி இன்னொரு விதமாக சொல்லியிருப்பார்கள். அந்த இஃப்திலாஃபை, அந்த கருத்து வேறுபாடை போக்கும் விதமாக ஆதாரபூர்வமான ஹதீஸுகளின் அடிப்படையில் தொழுகை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? இந்த உம்மத்துடைய கருத்து வேறுபாடு அருள் என்று ஒரு ஹதீஸ் சொல்கிறதே, இப்படி செய்தால், நீங்கள் சொல்வது போல் செய்தால், அந்த பல இமாம்கள் சொல்லிக் கொடுத்த வெவ்வேறு வழிமுறைகளை மக்கள் விட்டுவிட்டால் அந்த இஃப்திலாஃப், அந்த கருத்து வேறுபாடு போய்விடும். அந்த கருத்து வேறுபாடு அருள் என்று அந்த ஹதீஸ் சொல்கிறது என்று ஒரு ஹதீஸை பலரும் என்ன செய்வார்கள்? குறிப்பிடுவார்கள். இஹ்திலாஃபு உம்மதி ரஹ்மா என்கிற ஒரு செய்தி. சரி, அதற்கு ஷேக் அல்பானி அவர்கள் பதில் சொல்கிறார். இரண்டு விதமாக இதற்கு பதில் சொல்லலாம். முதலாவது பதில் என்னவென்றால், அன்னல் ஹதீஸ லா யஸஹ், இந்த ஹதீஸ் இஹ்திலாஃபு உம்மதி ரஹ்மா என்று சொல்லக்கூடிய என்னுடைய உம்மத்தின் கருத்து வேறுபாடு அருளாகும் என்கிற அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் அல்ல, மாறாக அது பொய்யான ஹதீஸ். பல் ஹுவ பாத்திலுன் லா அஸ்ல லஹ், பொய்யான ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு எந்த ஒரு அறிவிப்பாளர் தொடரும் கிடையாது, எந்த ஒரு நூலிலும், எந்த ஒரு புக்கிலும். ஷேக் அல்பானி அடுத்து சொல்கிறார்கள், قال العلامة السبكي رحمه الله لم أقف له على سند صحيح ولا ضعيف ولا موضوع. இந்த ஹதீஸுக்கு இஹ்திலாஃபு உம்மதி ரஹ்மா, என்னுடைய உம்மத்தின் கருத்து வேறுபாடு இஹ்திலாஃப் அருளாகும் என்கிற இந்த செய்திக்கு நான் எந்த நூலிலும் சஹீஹான அறிவிப்பாளர் தொடரையும் பார்க்கவில்லை, தஈஃபான, அதாவது பலவீனமான அறிவிப்பாளர் தொடரையும் நான் பார்க்கவில்லை, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு சனதையும் நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள் இமாம் சுபுக்கி ரஹிமஹுல்லா.
அதே போல்தான் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார், இஹ்திலாஃபு அஸ்ஹாபி லக்கும் ரஹ்மா, என்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு உங்களுக்கு அருளாகும் என்கிற ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. அதேபோல் அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் எல்லோரும் நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அந்த சஹாபா பெருமக்களில் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு சஹாபியை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழியை பெறுவீர்கள் என்கிற இந்த ஃபேமஸான ஹதீஸுகளும், பொதுவாக மக்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுகளும் சஹீஹான ஹதீஸுகள் அல்ல. அதில் முதலாவது ஹதீஸ், அதாவது என்னுடைய தோழர்களுடைய கருத்து வேறுபாடு உங்களுக்கு அருள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் வாஹின் ஜித்தன், அது மிக 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 பலவீனமான ஒரு ஹதீஸ். சரி, என்னுடைய தோழர்கள் எல்லோரும் நட்சத்திரங்களை போன்றவர்கள், எந்த தனிப்பட்ட ஒரு தோழரை சஹாபியை பின்பற்றினாலும் நேர்வழி கிடைக்கும் என்கிற அந்த ஃபேமஸான ஹதீஸ் என்னது? மௌது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், அதாவது பொய்யான ஹதீஸ் என்று ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார். இதுவே முஹத்திசீன்கள், மற்ற முஹத்திசீன்களுடைய கருத்தாகும், ஆய்வாகும். ஆனால் இந்த செய்திகள் எல்லாமே ரசூல் சொன்ன செய்தியா இல்லையா அதெல்லாம் பார்க்காமலே என்ன செய்வது? தன்னுடைய கருத்துக்கு ஒத்து போகும் பொழுது அதை மக்களுக்கு அறிவிப்பது என்பதை பலரும் என்ன செய்வார்கள்? பயான் பேசும் பொழுதெல்லாம், ஜும்மா மேடைகளில் எல்லாம் இந்த செய்திகளை சொல்லிவிடுவார்கள். ஆனால் இந்த செய்திகள் ஹதீஸ் துறையை சார்ந்த வல்லுநர்கள், முஹத்திசீன்கள் அதை தஈஃப் அல்லது மௌது என்கிற இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆம், எல்லா சஹாபா பெருமக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ, எல்லா சஹாபா பெருமக்கள் எந்த புரிதலில் இருந்தார்களோ அதை பின்பற்றுங்கள் என்று சொல்வதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் உண்டு. அப்படி சொல்ல வேண்டும் சொல்ல போனால். ஆனால் நபித்தோழர்கள் எல்லோரும் நட்சத்திரங்களை போன்றவர்கள், எந்த ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுக்கு வழி கிடைக்கும் என்று சொல்வது தவறு. ஏனெனில் தனிப்பட்ட சஹாபா பெருமக்களுடைய ஒரு சில கருத்துகள் தவறாகவும் இருக்கலாம், ஆய்வு செய்து பார்த்தால். சரி, இது முதலாவது பதில். இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஹதீஸுகள் எல்லாமே பொய்யான அல்லது மிக மிக பலவீனமான ஹதீஸுகள், அத்தன்டிக் ஹதீஸ் கிடையாது. இரண்டாவது பதில், ஷேக் அல்பானி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸுகள் பொய்யான அல்லது பலவீனமான ஹதீஸுகளாக இருப்பதோடு குர்ஆனில் வந்த செய்தியோடு இது முரண்படுகிறது. குர்ஆனில் வந்த செய்திகளோடு, பல செய்திகளோடு முரண்படுகிறது. அந்த செய்திகள் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்ஃபால் அத்தியாயத்தில் 46வது வசனத்திலே சொல்கிறான். அன்ஃபால் 46, வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும், நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள், பிரிந்து விடாதீர்கள், கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விடாதீர்கள். அப்படி பிரிந்து விட்டால் உங்களுடைய சக்தி போய்விடும், உங்களுடைய பலம் போய்விடும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரூம் அத்தியாயம், சூரத்து ரூம் 31, 32, வலா தகூனு மினல் முஷ்ரிகீன், நீங்கள் முஷ்ரிகீன்களாக ஆகிவிடாதீர்கள். அந்த முஷ்ரிகீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும், அவர்கள் தன்னுடைய மார்க்க விஷயத்திலே பல பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டார்கள். வகானு ஷியஅன், அவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருந்தார்கள். குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு பிரிவினரும் தங்களிடம் இருக்கக்கூடிய கொள்கை வழிமுறையை வைத்து சந்தோஷமாக இருந்தார்கள். நாங்கள் தான் நேரான வழி உள்ளவர்கள், நாங்கள் தான் சரியாக இருக்கக்கூடியவர்கள் என்று எல்லோரும் தன்னிடத்திலே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதேபோல்தான் ஹூத் அத்தியாயம் 118, 119 அல்லாஹ் அதில் சொல்கிறான், வலா யஸாலூன முக்தலிஃபீன், இந்த காஃபிர்கள் எல்லோரும் தொடர்ந்து கருத்து வேறுபாடில் இருக்கிறார்கள். இல்லா மர் ரஹிம ரப்புக், உமது இறைவன் அருள் புரிந்த மக்களை தவிர. இப்படி இருக்க அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருத்து வேறுபாடு கொள்வதை புகழ்ந்து இந்த வசனங்கள் பேசவில்லை, இகழ்ந்துதான் பேசுகிறான். சொல்லப்போனால் கடைசியாக சொன்ன வசனம், அவர்கள் தொடர்ந்து கருத்து வேறுபாடில் இருக்கிறார்கள், உமது இறைவன் அருள் புரிந்த மக்களை தவிர. இல்லாமர் ரஹிம ரப்புக், அப்படி இருக்க இஹ்திலாஃப் கொள்ளாமல் இருப்பது, ஒற்றுமையாக ஒன்றுபட்டு உடன்பட்டு இருப்பதுதான் ரஹ்மத், அல்லாஹுடைய அருள். இஹ்திலாஃப் செய்வது அருள் கிடையாது என்று தெளிவாக இந்த வசனம் சொல்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த வாதம் மிக தவறான வாதம். அந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து இந்த இமாம்கள் உடைய மஸ்ஹபு படி, அந்த இமாம்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள் படி
தொழுகை அமைத்து கொண்டால் பலவிதமான தொழுகைகள் இருக்கும். சிலர் ஹனஃபியாக தொழுவார்கள், சில பேர் ஷாஃபி வழிமுறைப்படி தொழுவார்கள், சில பேர் மாலிகி வழிமுறைப்படி தொழுவார்கள். இப்படி பலவிதமான தொழுகைகள் தொழும் பொழுது அது அருள். இஃப்திலாஃப் உம்மத்தி ரஹ்மா என்று சொல்வது தப்பு. மாறாக ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் அடிப்படையில் எல்லோரும் ஒரே மாதிரியான தொழுகையை அமைத்து கொண்டால் அதுதான் ரஹ்மத், அதுதான் அருள். எனவே எல்லோரும் தொழுகை முறையிலும் சரி, கொள்கையிலும் சரி, எல்லா விஷயத்திலும் சரி ஒன்றுபடுவதற்கு குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வர வேண்டும். இரண்டாவதாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார், சிலர் என்ன செய்கிறார்கள், இன்னொரு விதமான கேள்வியை எழுப்புகிறார்கள். என்ன கேள்வி என்று சொன்னால், நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது, பலவிதமாக தொழக்கூடாது, ஒரே மாதிரியாக எல்லோரும் சரியான ஹதீஸ் அடிப்படையில் தான் தொழ வேண்டும், பலவிதமாக இபாதத் செய்வது, கருத்து வேறுபாடு வைப்பது தப்பு என்று நீங்கள் சொன்னால், சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு இருந்ததே, இமாம்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு இருந்ததே என்று சில பேர் கேள்வி எழுப்புவார்கள். சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு இருந்தது என்று. அதற்கு ஷேக் அவர்கள் பதில் சொல்கிறார், சஹாபா பெருமக்களுக்கு, தாபிஈன்களுக்கு அல்லது பிரபலமான இமாம்களுக்கு மத்தியில் இருந்த அந்த கருத்து வேறுபாட்டிற்கும் இப்போது இந்த மத்ஹபுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய, தக்லீது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சஹாபா தாபிஈன் இமாம்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாட்டிற்கும் இந்த மக்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாட்டிற்கும் இஃப்திலாஃபுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதில் ஒரு வித்தியாசம் காரணத்தை பொறுத்து. சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏன் இருந்தது, எதற்கு அந்த கருத்து வேறுபாடு வந்தது, அந்த காரணத்தை பொறுத்து பார்த்தாலும் சஹாபாக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாட்டிற்கு காரணம் வேறு, இந்த மக்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாட்டிற்கு காரணம் வேறு. சரி, இரண்டாவதாக அந்த கருத்து வேறுபாட்டின் வெளிப்பாடு என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த கருத்து வேறுபாடுடைய ரிசல்ட் என்று பார்த்தாலும் சஹாபா பெருமக்களுக்கும் இந்த மக்களுக்கும் மத்தியில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார். எனவே இந்த இரண்டு விஷயத்தை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், காரணம் என்று பார்த்தால் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? சில சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்ததுக்கு காரணம், குறிப்பிட்ட ஒரு தலைப்பில் உள்ள ஒரு ஹதீஸ் ஒரு சஹாபிக்கு தெரியாமல் போகலாம். ஒரு சஹாபிக்கு தெரிந்திருக்க இன்னொரு சஹாபிக்கு அந்த ஹதீஸ் தெரியாமல் போயிருக்கலாம். இதே போல்தான் ஒரு இமாமுக்கு தெரிந்த ஹதீஸ் இன்னொரு இமாமுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தை யோசித்து பாருங்கள். இப்போது இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம், தேவையான ஹதீஸ் எல்லாம் தேடி தேடி எடுக்கிறோம். தேவையான ஹதீஸை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நூல் வடிவத்திலும் உண்டு, இன்டர்நெட் வழியாகவும் சிஸ்டம் வழியாகவும் நாம் என்ன செய்கிறோம், சீக்கிரமாக ஒரு ஹதீஸை தேடி எடுத்து விடுகிறோம் ஹதீஸ் கிரந்தங்களில் இருந்து. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அந்த காலத்தில் இருந்தது, குறிப்பாக சஹாபா தாபியின் இமாம்களுடைய காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் முறையாக ஹதீஸ் நூல்கள் தொகுக்கப்படவும் இல்லை. பிரபலமான 4 இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா காலத்துக்கு ஏற்ப முதலாவதாக பிறந்த இமாம் என்று சொன்னோமே 4 இமாம்களில், 80 ஹிஜ்ரி. அந்த காலகட்டத்தில் முறையான ஒரு ஹதீஸ் புக்கே கிடையாது. 93 பிறந்த இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள்தான் 2ஆம் நூற்றாண்டிலே ஹதீஸ் நூலை எழுதினார். அந்த காலகட்டத்தில் தான் முதலாக ஹதீஸ் நூல்கள் தொகுக்கப்பட்டது. அதற்கடுத்து இமாம் ஷாஃபியுடைய காலத்தில் இன்னும் அதிகமாக ஹதீஸ் நூல்கள் தொகுக்கப்பட்டன. இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய காலகட்டத்தில் அதிகமான பணி நடந்தது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் எழுதிய நூல் என்று பார்த்தாலும் அது ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் கொண்ட ஒரு நூலாக இருக்கிறது. 20,000க்கு மேல் ஹதீஸுகள் உண்டு. ஆனால் குறிப்பாக இமாம் அபு ஹனீஃபாவுடைய காலகட்டத்தில் ஹதீஸ் நூல்கள் கிடையாது. ஹதீஸ் நூல்கள் தொகுக்கப்பட ஆரம்பித்த ஒரு காலகட்டம் அது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இமாமிடம் எல்லா ஹதீஸும் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. எனவேதான் நாம் அந்த இமாம்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். தெளிவான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் வந்துவிட்டால் என்னுடைய கருத்தை விட்டுவிடுங்கள். என்னுடைய கருத்தை, என்னுடைய ஃபத்வாவை சையான் ஹதீஸுக்கு முரணாக கண்டால் ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய கருத்தை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் அந்த இமாம்கள் ஏன் சொன்னார்கள்? அந்த இமாம்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாத பல ஹதீஸ் அடுத்த காலகட்டத்தில் பலருக்கு தெரிய வாய்ப்புண்டு, வந்து சேர வாய்ப்புண்டு.
அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கருத்துக்காக ஹதீஸை விட்டு விடக்கூடாது, மாறாக ஹதீஸுக்காக என்னுடைய கருத்தை கைவிட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த இமாம்கள் வழிகாட்டுதலை, தெளிவான வழிகாட்டுதலை காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். எனவே சஹாபா பெருமக்களுக்கு இந்த இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் சிலருக்கு கிடைத்த ஆதாரம் மற்ற சிலருக்கு கிடைத்திருக்காது. சரி, இதே காரணம்தான் இந்த மத்ஹபுகளை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாட்டிற்கும் இதே காரணம்தான் இருக்கிறதா? இதே காரணம் சொல்ல முடியுமா? இல்லையே. குர்ஆன் நம்ம முன்னால் இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. அப்படி இருக்க ஹனஃபி மத்ஹபை பின்பற்றக்கூடியவர்கள் எங்கள் இமாம் இப்படிதான் சொன்னார்கள் என்று அவர்கள் ஒரு விதமாக தொழ, ஷாஃபி மத்ஹபை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் எங்கள் இமாம் எங்களுடைய மத்ஹபில், ஷாஃபி மத்ஹபில் இப்படிதான் இருக்கிறது என்று அவர்கள் இப்படி தொழ, இங்கு ஆதாரம் கிடைக்கவில்லை என்பது காரணமா, அல்லது குறிப்பிட்ட அந்த இமாமை தான் நான் பின்பற்றுவேன் என்று சொல்வது காரணமா? காரணமே வேறு. சஹாபா தாபியின் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்ததற்கு காரணம் வேறு. அதில் ஒரே ஒரு காரணத்தை நாம் சுட்டிக்காட்டினோம். இப்படி இன்னும் பல காரணங்கள் உண்டு. ஆனால் இந்த மக்கள் கருத்து வேறுபாடு கொள்வதற்கு, விதவிதமாக தொழுவதற்கு, விதவிதமாக இபாதத்துகள் செய்வதற்கு காரணங்கள் வேறு. இனி அப்படி இருக்க சஹாபா மத்தியில் இருந்த கருத்து வேறுபாட்டையும் இவர்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாட்டையும் ஒரே பார்வையில் பார்ப்பது தவறாகும். அது மட்டுமல்லாமல் இந்த மத்ஹபுகளை அவசியம் பின்பற்ற வேண்டும், குறிப்பிட்ட ஒரு இமாமை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்கள் கருத்து வேறுபாடு கொள்வதோடு அந்த கருத்து வேறுபாடை அருள் என்றும் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு மத்ஹபும் சரிதான், அவர்கள் ஒரு விதமாக தொழுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் சரி, நாங்கள் வேறு விதமாக தொழுகிறோம் என்று சொன்னால் அதுவும் சரி, எதுவும் தப்பு கிடையாது. 4 வழிமுறைகளில் எதை பின்பற்றி நடந்தாலும் எல்லாமே சரிதான் என்று சொல்வார்கள். ஆம், 4 இமாம்களும் சரியான கொள்கையில், சரியான வழிமுறையில், சரியான மார்க்கத்தில் இருந்தவர்கள், அதில் மாற்று கருத்தில்லை. அவர்கள் சொல்லித்தந்த அடிப்படைகளும் எல்லாமே சரியானதுதான், அதிலும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. ஆனால் இந்த இபாதத்துகளுடைய வழிமுறை, சட்ட திட்டங்கள், மசாயில்கள் என்று வரும் பொழுது 4 மத்ஹபுகளில் சொல்லப்பட்ட அத்தனை மசாயில்களும் சரி என்று சொல்வது தப்பு. ஏதாவது ஒரு விஷயம்தான் என்னவாக இருக்கும், குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கும், ஆதாரத்துக்கு ஏற்ப சரியானதாக இருக்கும். அடுத்த கருத்து தப்பான கருத்தாக தான் இருக்க முடியும். எல்லாமே சரி என்று சொல்வது சாத்தியமில்லை. அதற்கு உதாரணமாக ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மற்றும் இமாம் மாலிக் வாழ்ந்த காலகட்டத்தில் எகிப்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் லைஸ் இப்னு சஅத் என்கிற அறிஞர், இந்த இருவரும் சொன்ன ஒரு கூற்றை இங்கு நக்கல் செய்கிறார்கள். இப்னுல் காசிம் என்பவர் அறிவிக்கிறார், سمعت مالكا والليث يقولان في اختلاف أصحاب رسول الله صلى الله عليه وسلم ليس كما قال ناس فيه التوسعة ليس كذلك إنما هو خطأ وصواب. அந்த 2 இமாம்கள் சொன்னார்கள், பல மக்கள் சொல்கிறார்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடு என்பது எல்லாமே சரிதான், விரும்பினால் இதையும் செய்யலாம், விரும்பினால் அந்த சஹாபி சொன்னதும் செய்யலாம், விரும்பினால் இந்த சஹாபி சொன்னதும் செய்யலாம், எல்லாமே சரிதான் என்று சொல்வது சரியில்லை. இன்னமா ஹுவ ஹதா வஸ்ஸவாப், மாறாக அதில் சில சஹாபா சொன்னதுதான் ஆதாரத்துக்கு ஏற்ப சரியான கருத்தாக இருக்கும், சில சஹாபாக்கள் சொன்னது ஆதாரத்துக்கு ஏற்ப பார்த்தால், ஆய்வு செய்து பார்த்தால் தவறாக தான் இருக்கும். அதில் ஒரு கருத்து சரி, ஒரு கருத்து தப்பு, அப்படிதான் இருக்க முடியும் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். அதே போல்தான் இன்னொரு கூற்றும் இருக்கிறது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னதாக, லா வல்லாஹி ஹத்தா யுஸீபல் ஹக் மல் ஹக்கு இல்லா வாஹித், சத்தியம் என்பது ஒன்றுதான், கௌலானி முக்தலிஃபானி யகூனானி ஸவாபன் ஜமீஅன், ஆச்சரியத்தோடு அது 2 வெவ்வேறு கருத்துகள் இரண்டுமே சரியான கருத்துகளாக இருக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம்? மல் ஹக்கு வஸ்ஸவாபு இல்லா வாஹித், மாறாக சத்தியம், சரியான கருத்து என்பது ஒன்றுதான் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். அதே போல்தான் 4 பிரபலமான இமாம்கள் இன்னொரு இமாம், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார், வகத் இக்தலஃப, மன்னிக்க வேண்டும், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த ஷாஃபிஈ மத்ஹபை சார்ந்த ஒரு அறிஞர் இமாம் முஸனி அவர்கள் சொல்கிறார், வகத் இக்தலஃப அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
فخطأ بعضهم بعضا ونظر بعضهم في أقاويل بعضهم وتعقبها ولو كان قولهم كله صوابا عندهم لما فعلوا ذلك. சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு இருந்தது. அதில் ஒரு கருத்தை சொல்லக்கூடிய சஹாபி மற்றொரு கருத்தை தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள். அது தவறு என்று சொல்வதற்கு காரணத்தையும் சுட்டிக்காட்டுவார்கள். சில சமயம் எல்லா கருத்தும் சரிதான் என்று சொன்னால், இப்படி செய்ய தேவையில்லையே, அவர் அப்படி சொல்கிறாரா, அப்படியும் செய்யுங்கள், நான் இப்படி சொல்கிறேன், இப்படியும் செய்யுங்கள் என்று தானே சொல்லியிருக்க வேண்டும். ஏன் ஒரு கருத்தை சொல்லக்கூடிய சஹாபி வேறு கருத்தை சொன்ன சஹாபியை பார்த்து ரத்து செய்கிறார், ஏன் மறுப்பு தெரிவிக்கிறார், ஏன் அது தவறு என்று சொல்கிறார்? அதே போல்தான் இன்னொரு உதாரணத்தை இமாம் முஸானி ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், وغضب عمر بن الخطاب من اختلاف أبي بن كعب بن مسعود في الصلاة في الثوب الواحد. ஒரே ஆடையை அணிந்து ஒரே போர்வையை அணிந்து ஒரு நபர் தொழலாமா என்பதை குறித்து உபை பின் கஅப் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியிலே கருத்து வேறுபாடு வந்தது. உபை பின் கஅப் சொல்வார்கள், ஒரு ஆடை, அதாவது ஒரே போர்வையை போர்த்தி தொழலாம். ஆனால் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்வார்கள், இல்லை, 2 ஆடைகள் இருக்க வேண்டும். அது அந்த காலத்திலே துணியே இல்லாமல் வறுமையில் சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்களே, அந்த காலத்தில் அப்படி தொழுதார்கள். ஒரு ஆடையில் வசதி இருக்கும் பொழுது 2 ஆடை இருக்க வேண்டும், மேலாடை கீழாடை என்று இருக்க வேண்டும் என்று இப்னு மஸ்ஊதுடைய கருத்து. இப்படி 2 பேரும் கருத்து வேறுபாடு கொண்டு பேசிக் கொண்டிருக்க உமர் பின் கத்தாப் அவர்கள் கோபப்பட்டார்கள், கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் என்று. எனவே எல்லாமே சரி, கருத்து வேறுபாடு அருள் என்று சொன்னால் உமர் பின் கத்தாப் ஏன் கோபப்பட்டார்? இப்படி இன்னும் பல விஷயங்களை ஷேக் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எல்லாமே இமாம்கள் சொன்ன கூற்றுகள், இமாம்களுடைய மாணவர்கள் சொன்ன செய்திகள் என்றுதான் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இங்கு பல செய்திகளை கொண்டு வருகிறார். சரி, இது ஒரு பதிலாகும். அதாவது காரணம் வெவ்வேறு. சாபா கருத்து வேறுபாடு கொண்டார்கள் சொன்னால் அதற்கு காரணம் வேறு. இவர்கள் இன்று கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள் சொன்னால் இதற்கு காரணம் வேறு. என்ன காரணம்? ஹதீஸ் கிடைக்கவில்லை, ஆதாரபூர்வமான ஹதீஸ் வந்து சேரவில்லை என்பது காரணம் அல்ல. ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது, அதை பார்த்து பின்பற்ற தயார் இல்லை. அவரவர்கள் தன்னுடைய மதஹபில் உள்ள ஃபத்வாவை தான், தன்னுடைய மதஹபில் உள்ள வழிமுறையை தான் பின்பற்றி நடக்க விரும்புகிறார்கள், அதில் தீவிரமாக இருக்கிறார்கள். இதுதான் காரணம். சரி, அடுத்ததாக, சரி, இந்த கருத்து வேறுபாடின் ரிசல்ட் என்ன, வெளிப்பாடு என்ன? சஹாபா பெருமக்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அந்த கருத்து வேறுபாடை ஆதாரமாக கொண்டு இன்று என்ன செய்யக்கூடாது, கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. ஏனெனில் அந்த கருத்து வேறுபாடுடைய காரணம் வேறு, இவர்கள் கருத்து வேறுபாடு கொள்வதற்கு காரணம் வேறு. இரண்டாவது விஷயம் என்ன, அவர்களுடைய கருத்து வேறுபாட்டின் ரிசல்ட் என்ன இருந்தது? சரி, இன்று இந்த மதஹபுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களின் கருத்து வேறுபாடுக்கு என்ன ரிசல்ட் வருகிறது? இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த ரிசல்ட்டும் வேறு வேறு. சரி, சஹாபா பெருமக்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள், ஆனால் கருத்து வேறுபாட்டிற்கு பிறகு என்ன நடந்தது? அந்த சஹாபா பெருமக்கள் ஒருவரை ஒருவர் வெறுத்து, ஒருவரை ஒருவர் காஃபிர் என்று சொல்லிக்கொண்டு அப்படியா பிரிந்து பிளவுபட்டு போனார்கள்? இல்லை. அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒருவரை ஒருவர் கண்ணியப்படுத்துவது, ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது என்பதையெல்லாம் அவர்கள் கடைபிடித்தார்கள். எந்த சஹாபியும் இன்னொரு சஹாபி என்ன செய்யவில்லை, கருத்து வேறுபாட்டின் அடிப்படையில் புறக்கணிப்பதோ, காஃபிர் என்று சொல்வதோ அல்லது பிதத்வாதி என்று சொல்வதோ என்றெல்லாம் செய்யவில்லை. மாறாக மஹப்பத்தாக இருந்தார்கள். ஆனால் இந்த மத்ஹபுகளை பின்பற்றி கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடிய மக்கள் அப்படிதான் இருக்கிறார்களா? இல்லை. வானம் பூமிக்கு என்ன வித்தியாசம்? அப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது இந்த 2 கருத்து வேறுபாட்டிற்கு. இந்த மதஹபுகளை பின்பற்றி கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இமாம் பின்னால் நாங்கள் தொழுதால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹனஃபி பின்னால் ஷாஃபி தொழுதால் ஷாஃபியுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, ஷாஃபிக்கு பின்னால் ஹனஃபி தொழுதால் ஹனஃபியின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற ஃபத்வாக்கள் உண்டு. சரி, இது மட்டுமா? ஹனஃபி பெண்ணை ஷாஃபி திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது, ஷாஃபி பெண்ணை ஹனஃபி திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது, இப்படிப்பட்ட ஃபத்வாவும் உண்டு. ஏதோ முஸ்லிம் நான் முஸ்லிம் மாதிரி. சரி, அதில் ஒரு முஃப்தி என்ன செய்கிறார், ஃபத்வா தருகிறார், ஒரு ஹனஃபி மதஹபை சார்ந்த ஆண் என்ன செய்யலாம், ஷாஃபி மதஹபை சார்ந்த பெண்ணை மணமுடிக்கலாம், ஆனால் ஹனஃபி மதஹபை சார்ந்த ஒரு பெண்ணை ஷாஃபி மதஹபை சார்ந்த ஒரு ஆணுக்கு தரக்கூடாது, பெண்ணை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம், ஆணை கட்டி கொடுக்கக்கூடாது. இது என்னது? இது அப்படியே அஹ்லுல் கிதாப் என்கிற வேதம் வழங்கப்பட்ட மக்களை குறித்து, யூதர்கள் நசாராக்களை குறித்து
அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் இது. ஒரு முஸ்லிமான ஆண் வேதம் வழங்கப்பட்ட பெண்ணை திருமணம் முடிக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லிமான பெண்ணை வேதம் வழங்கப்பட்ட ஆணுக்கு, யூதனுக்கு, நசாராவுக்கு கட்டி கொடுக்க கூடாது என்கிற அந்த சட்டத்தை இங்கு வந்து என்ன செய்கிறார்கள், பொருத்தி ஃபத்வா தருகிறார்கள். இப்படியா கருத்து வேறுபாடு கொண்டார்கள் சஹாபா பெருமக்கள்? இல்லையே. அப்படி இருக்க சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் இந்த கருத்து வேறுபாடை கொண்டு வந்து இப்போது இவர்கள் காரணம் இல்லாமல் தெளிவான சான்றுகள், தெளிவான ஹதீஸுகள், ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் வந்த பிறகும் கருத்து வேறுபாடு வைத்துக் கொள்வதற்கு அதை ஆதாரமாக காட்டுவது, சஹாபா பெருமக்களுடைய இஃப்திலாஃபை ஆதாரமாக காட்டுவது, இமாம்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடை ஆதாரமாக காட்டுவது, இந்த கருத்து வேறுபாடு எல்லாமே அருள் என்று சொல்வது, இது எல்லாம் என்னது? சத்தியம் தெளிவான பிறகும் அதை ஏற்க மறுப்பதற்கு சாக்குப்போக்கு. இதெல்லாம் உண்மையான காரணங்கள் அல்ல. எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், தெளிவான ஹதீஸுகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். தெளிவான ஹதீஸுகளை, ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை பின்பற்றி நடந்தாலே இந்த இபாதத்துகள் விஷயத்திலே சட்டத்திட்டங்களில் இருக்கக்கூடிய பல கருத்து வேறுபாடுகள் இல்லாமலே போய்விடும். இறுதியாக அந்த மக்கள் நம்மை பார்த்து எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்று ஷேக் அல்பானி அவர்கள் இறுதியாக அந்த முன்னுரையில் சொல்கிறார்கள். என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் இமாம்களை மதிப்பதில்லை, நீங்கள் எல்லாம் இமாம்களை பின்பற்றக்கூடாது, இமாம்களை மதிப்பதில்லை, நீங்கள் எல்லாம் இமாம்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடிய மக்கள், அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தப்பு தப்பு என்று சொல்லி அவர்களை அவமதிக்கக்கூடியவர்கள். அதற்கு ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார், ஒரு இமாம் சொன்ன கருத்து தப்பு என்று சொல்வதிலே அவமதிப்பது என்று எங்கு வந்து விட்டது அந்த கருத்து? அது அவமதிப்பு கிடையாது. மாறாக நாங்கள் எல்லோரும் அவர்களை மதிக்கிறோம். ஏன் மதிக்கிறோம்? ஹதீஸ், தெளிவான ஹதீஸ் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹக்கமல் ஹாகிமு ஃபஜ்தஹத ஃபஅஸாஃப லஹு அஜ்ரான் வ இதா ஹக்கம ஃபஜ்தஹத ஃபஅக்தாஃப லஹு அஜ்ருன் வாஹித். ஒருவர் சட்டம் சொல்லக்கூடியவர் சரியான சட்டத்தை சொல்வதற்கு முயற்சி செய்கிறார், சரியான சட்டம், சரியான ரிசல்ட் அவருக்கு கிடைத்து விட்டால் அவருக்கு 2 கூலி. சரி, சட்டம் சொல்லக்கூடியவர் முயற்சி செய்கிறார் சரியான கருத்தை, சரியான ரிசல்ட்டை அடைவதற்கு, ஆனால் தவறு செய்து விடுகிறார், தவறான ரிசல்ட் தான் கிடைக்கிறது, தவறான கருத்தை தான் அடைகிறார், தவறான தீர்ப்பை தான் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஃபலஹு அஜ்ருன் வாஹித், அவருக்கும் ஒரு கூலி உண்டு என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த ஹதீஸும் தெளிவாக சொல்கிறது, 2 கருத்துகள் சொல்லப்பட்டால் அதில் ஒரு கருத்து தான் சரி, இன்னொரு கருத்து தப்பு. ஆனால் தப்பான கருத்து சொன்ன இமாம்கள் பாவிகள், குற்றவாளிகள் என்றெல்லாம் கிடையாது அர்த்தம். மாறாக அவர்களுக்கும் ஒரு கூலி உண்டு, முயற்சி செய்தார்கள், ஆனால் சரியான ரிசல்ட் கிடைக்கவில்லை, அந்த விஷயத்தில், அந்த விடயத்தில் சரியான புரிதல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மனிதன் என்றாலே தவறு செய்யக்கூடிய மிஸ்டேக்கு நிச்சயமாக நடக்கும். எனவே ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், எனவே இந்த இமாம் இந்த கூற்றிலே தவறு செய்து விட்டார், இது தவறான கருத்து என்று சொல்லும் பொழுது அதற்கு வேறு விதமாக இந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து சொல்வதாக இருந்தால், இந்த இமாமுக்கு இந்த விஷயத்தில் ஒரு கூலி, இந்த இமாம் சரியாக சொன்னார், இவருக்கு 2 கூலி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த இமாமுடைய இந்த ஃபத்வா ஆதாரங்களை வைத்து பார்த்தால் தவறாக இருக்கிறது, அதாவது இவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் என்றுதான் அர்த்தம். அவர் பாவம் செய்து விட்டார் அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. அவமதிப்பு என்கிற பேச்சே கிடையாது. மாறாக இமாம்கள் உடைய சில கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொண்டு மற்ற சில இமாம்களுடைய கூற்றுகளை விட்டுவிட்டாலும் எந்த இமாமையும் நாம் நினைச்சவில்லை, அவமதிக்கவில்லை. மாறாக நான் இடையில் சொன்னேன், இந்த பதில்களுக்கு ஷேக் அல்பானி இமாம்களுடைய கூற்றுகளை தான் நினைச்சுகிறார். இமாம் மாலிக் சொன்னார், இமாம் ஷாஃபி சொன்னார், இமாம் ஷாஃபியுடைய மாணவர் சொன்னார் என்றுதானே கூற்றுகளை இமாம் அல்பானி அவர்கள் இங்கே எடுத்து சொல்கிறார்கள். இமாம்களை மதிக்காதவர்கள் இப்படி செய்வார்களா? யோசித்து பாருங்கள். இமாம்களை மதிக்காதவர்கள் என்று அந்த மக்கள் நம்மை பார்த்து பேசுவார்கள். இமாம்களை மதிக்காதவர்கள் சொன்னால் அடிக்கடி இமாம்களுடைய கூற்றுகளை எடுத்து பதிவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே, சொல்ல மாட்டார்கள் எப்படி? எனவே அவர்களாவது ஒரு குறிப்பிட்ட இமாமை மதிப்பார்கள். நாம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இமாம்களையும், இஸ்லாத்திற்கு பாடுபட்ட அத்தனை இமாம்களையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் மதிக்கிறோம், நேசிக்கிறோம். அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக அவர்களுடைய நூல்களை படிப்போம், அவர்கள் கொடுத்த ஃபத்வாக்களையும் படிப்போம், அவர்களுடைய மஸ்ஹபையும் படிப்போம். படித்தால்தான் நமக்கு மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறை நமக்கு புரிய வரும், தெரிய வரும். ஆம், பின்பற்றுவது குர்ஆனையும் ஹதீஸையும். இந்த விஷயத்தில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்கத்தின் சரியான புரிதலை வழங்கி குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன்.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்களை பார்க்க தொடங்கி விடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.